Dear students, welcome to the session. Today we shall discuss about bilinear transformation. Bilinear transformation method 1ல இன்ஃபினிட்டிங்கிற சிம்பிள் வந்து எய்தர் டொமைனில் வரலாம் அல்லது கோடொமைனில் வரலாம் இல்லை ரெண்டு இடத்துலையுமே வரலாம். அது மாதிரி வரும்போது எந்த டேர்மில் இன்ஃபினிட்டி வருதோ அந்த ஃபேக்டரை வந்து விட்டுடணும். விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பார்ட் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணால் போதும். இதான் வந்து மெத்தட் 1. இதை ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். இப்போ இந்த டைப்பில் இன்ஃபினிட்டி நாட் ப்ரெசன்ட் இந்த டொமைன் அந்த கோடொமைன். இன்ஃபினிட்டி வந்து டொமைன்லேயும் இருக்காது, கோடொமைன்லேயும் இருக்காது, எந்த ஒரு இடத்துலையுமே இன்ஃபினிட்டி இருக்காது. அப்போ அது மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்? நான் முதல்ல பாயிண்ட்ஸ்க்கு வந்து நேம் வந்து தரணும். டொமைன் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர்லாம் வந்து Z1, Z2, Z3 வந்து எழுதணும். புரியுதுங்களா? டொமைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர்லாம் வந்து Z1, Z2, Z3. கோடொமைனில் இருக்கிறதுல W1, W2, W3 வந்து எடுத்துக்கணும். இதில் இருந்து கேபிட்டல் A, கேபிட்டல் B வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும். கேபிட்டல் A வந்து W2 மைனஸ் W3 டிவைட் பை W2 மைனஸ் W1. கேபிட்டல் B W கபல் Zன்னு மாற்றினீங்கன்னா கேபிட்டல் B வந்து கிடைக்கும். என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து bilinear transformation எந்த ஃபார்ம் இருக்கும்? W ஈக்குவல் AZ ப்ளஸ் AZ ப்ளஸ் B டிவைட் பை CZ ப்ளஸ் D. இந்த ஃபார்மேட் வந்து வரணும். அப்போ யார் யார் தெரியணும்னா எனக்கு ஸ்மால் a தெரியணும், ஸ்மால் b தெரியணும், ஸ்மால் c தெரியணும், அடுத்தது ஸ்மால் d வந்து தெரியணும். ஸ்மால் a வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஸ்மால் b கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C D. இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் A கேபிட்டல் Bக்கான ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c ஸ்மால் d இதுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் மெமரைஸ் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? இதில் நான் வேணா ஒரு சின்ன ட்ரிக் வந்து தரேன். இது வந்து நான் சொல்லுவேன் AW1 மைனஸ் BW3ன்னு இருக்கேன். எங்கே முடியுதோ அது இங்கே எழுதுங்க. BW3 அதை அப்படியே எழுதுங்க. B ஸ்மால் பிக்கு பக்கத்தில் Z1. அடுத்தது என்ன பண்ணும்? 1 இந்த இடத்துலையும் 3 இந்த இடத்துல மாற்றினீங்கன்னா அடுத்தது வந்து கிடைச்சிடும். AW1 Z3 வந்து கிடைச்சிடும். அடுத்தது C A மைனஸ் B. Tக்கு வந்து என்ன பண்ணு? B Z1 எழுதுறீங்க, A வந்து Z3. இவ்வளோதான் விஷயம். இப்போ A எழுதுங்க. அப்படி AW1 மைனஸ் BW3. ஸ்மால் b வந்து என்ன? எங்கே முடியுது? BW3ல முடியுது. அப்படியே BW3 எழுதுறீங்க, பக்கத்தில் Z1 மைனஸ் எழுதிட்டு B இருக்க வேண்டிய இடத்துல A அந்த 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. W1ன்னு மாறும், Z3ன்னு இந்த இடத்துல மாறும். ஸ்மால் b ஃபார்ம்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது C ஈக்குவல் A மைனஸ் B. ஏவிலிருந்து கேபிட்டல் A இருந்து கேபிட்டல் B வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸ்மால் d B Z1 மைனஸ் A Z3. வேணும்னா நீங்கள் இதை என்ன பண்ணலாம்? ஸ்மால் பியில் இருந்து W3 கேன்சல் பண்ணுங்கள், W1 கேன்சல் பண்ணுங்கள், எந்த ஃபார்முலா கிடச்சிருக்கும்? BZ1. இது வந்து ஃபார்முலாவை மெமரி வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு. இது நீங்கள் லிட்டரலாக அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், இதை ஒரு 2-3 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த 4 குவான்டிட்டியினுடைய ஃபார்முலாவும் உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் இருக்கும். சரியா? இப்போ இந்த டைப்பில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், டிட்டர்மைன் த bilinear transformation that maps the points -1, 0, 1 in the z plane onto the point 0, I, 3i in the w plane. பேர் வந்து எப்படி தரும்? Z1, Z2, Z3, W1 வந்து 0னும், W2 வந்து I-னும், W3 வந்து 3i. இது வழக்கமாக எழுதுறது. இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே டெரைவ் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலா? கேபிட்டல் A W2 மைனஸ் W3 பை W2 மைனஸ் W1. W2னுடைய மதிப்பு வந்து என்ன? I. W2 வந்து I. அதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அடுத்தது W3னுடைய மதிப்பு மைனஸ் 3i. W2 வந்து அகைன் I. W1 வந்து 0. W1 வந்து 0. I minus 3i minus 2i divided by I. அப்போ ஆன்சர் வந்து minus 2. கேபிட்டல் B Z2 minus Z3 by Z2 minus Z1. Z2னுடைய வேல்யூ வந்து 0, Z3 வந்து 1. அதே மாதிரி Z2னுடைய மதிப்பு
டினாமினேட்டரில் Z1 மதிப்பு 0, Z1 மதிப்பு வந்து -1, மைனஸ் மைனஸ் எப்படி மாறும் +1 மாறும். -1 +1 டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து -1. இப்போ கேபிட்டல் A வந்து -2, கேபிட்டல் B வந்து -1. கேபிட்டல் A, கேபிட்டல் B. இப்போ அடுத்தது எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்மால் a. ஸ்மால் ஏவுக்கான ஃபார்முலா வந்து AW1 - BW3. A கேபிட்டல் A மதிப்பு வந்து கேபிட்டல் A -2, capital A வந்து -2 into W1 வந்து 0 மைனஸ் capital B னுடைய மதிப்பு -1 into W3 வந்து 3i. -2 0 பெருக்கும்போது ஆன்சர் வந்து 0, மைனஸ் வந்து பிளஸ் 3i. இது மாதிரி தான் இந்த பிளஸ் 3i வருது, இது வந்து 3i. அடுத்தது ஸ்மால் b. Small b equal capital B W3 into Z1 minus A W1 into Z3. டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ கேபிட்டல் B வந்து ஆல்ரெடி தெரியும் -1, W3 வந்து 3i, Z1 வந்து -1. அந்த W1 உடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது? 0. 0 கூட எதை பெருக்கணும்? இது வந்து 0. 0 கூட நீங்க கேபிட்டல் A மல்டிப்ளிகேஷன் பண்ணதாலே Z3 மல்டிப்ளிகேஷன் பண்ணா அதோட வேல்யூ வந்து 0. அதனால அதை எழுதல. அது வந்து 0. இப்போ -1 -1 பெருக்கினா +1. அதை 3i கூட பெருக்கும்போது அதே 3i வந்து கிடைக்கும். ஸ்மால் b வந்து 3i. ஸ்மால் c. கேபிட்டல் A minus b. கேபிட்டல் A னுடைய மதிப்பு வந்து -2, மைனஸ் ஆஃப் -1. இப்போ ஆன்சர் வந்து -2, மைனஸ் வந்து +1. இப்போ ஆன்சர் வந்து -1. ஸ்மால் d. கேபிட்டல் B Z1 minus A Z3. கேபிட்டல் B னுடைய மதிப்பு -1, Z1 னுடைய மதிப்பு வந்து -1, மைனஸ் ஆஃப் கேபிட்டல் A னுடைய மதிப்பு வந்து -2, Z3 னுடைய மதிப்பு வந்து 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து எனக்கு 3. ஏன்னா -1 பெருக்குனா +1, -1யும் -2யும் பெருக்கும்போது +2, 1 + 2 வந்து 3. We know that bilinear transformation of the general form W equal AZ plus B divided by CZ plus D. Cap small a, small b, small c, small d substitution பண்ணீங்கன்னா இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். required final answer. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த மெத்தட். எந்த ஒரு இடத்துலயும் இன்ஃபினிட்டி இல்லைன்னா கேபிட்டல் A கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் B அதை பேஸ் பண்ணி ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, ஸ்மால் d வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. Next problem. Find the bilinear transformation which maps the points -2, 0, 2 into the points W equals 0, I, minus I respectively. இப்போ இதை டைப் 2 எப்படி டிசைட் பண்ணணும்? டொமைன்லேயும் இன்ஃபினிட்டி கிடையாது, இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூவே வரல. அதே மாதிரி கோடொமைன்லேயும் வந்து என்ன இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ வரல. அப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து டைப் 2. given பாயிண்ட்ஸ் அதுக்கு வந்து நேம் கொடுத்துட்றோம். அடுத்தது இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ண. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? கேபிட்டல் A யூஸ் பண்ணுறேன். அடுத்தது கேபிட்டல் B வந்து கண்டுபிடிக்கிறேன். கேபிட்டல் A அதே மாதிரி W2 minus W3, W2 minus W1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஐக்கு ஐ கேன்சல் ஆகும். 2 இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன் தான். கேபிட்டல் B Z2 minus Z3, Z2 minus Z1, Z2 உடைய வேல்யூ 0, Z3 வந்து 2, அதுமாதிரி Z2 வந்து 0, Z1 வந்து -2. மைனஸ் இந்த மைனஸ் என்னவா மாறும்? அதனால தான் இங்கே வந்து +2 வந்து எழுதியிருக்கிறேன். எங்கே Z1 மைனஸ் ஆஃப் Z1, Z1 உடைய பதில் வந்து -2, மைனஸ் Z1 வந்து +2. அதனால தான் இந்த இடத்துல 0 + 2. இப்போ ஆன்சர் வந்து -1. கேபிட்டல் A தெரியும், கேபிட்டல் B தெரியும், அதுல இருந்து ஸ்மால் a. Direct substitution the value A into W1 minus B into W3, 2 into 0, W1 உடைய மதிப்பு 0, minus capital B வந்து -1, W3 வந்து -i. இருக்கிறீங்க ஆன்சர் என்ன வரும்? -i னு. ஏன்னா 3 டைம் வந்து மைனஸ் வந்திருக்கு. அடுத்தது ஸ்மால் b. B W3 Z1 minus A W1 Z3, capital B உடைய மதிப்பு வந்து -1, W3 -i, Z1 வந்து -2. இப்போ W1 வந்து 0, 0 கூட நீங்கள் எதை பெருக்கினீங்களா ஆன்சர் என்ன வரும்? அதனால இந்த பார்ட் வந்து goes to 0. 3 டைம் மைனஸ் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்ன? -2i. 3 டைம்ஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் தான் கிடைக்கும். ஸ்மால் c.
a minus b. a னுடைய மதிப்பு வந்து 2, b னுடைய மதிப்பு வந்து -1, minus வந்து plus, small c னுடைய மதிப்பு வந்து 3, small d. base z1 minus a z3. capital B னுடைய மதிப்பு -1, z1 னுடைய மதிப்பு வந்து -2. minus of capital A வந்து என்ன +2, z3 வந்து +2. அப்போ ஆன்சர் வந்து -1யும் -2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது +2 வந்து கிடைக்கும். இந்த -1யும் -2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது +2, 2 into மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4, 2 minus 4 வந்து -2. bilinear transformation உடைய ஸ்ட்ரக்சர் small a, small b, small c, small d சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும்போது இந்த W வேல்யூ வந்து கிடைச்சிரும். சரியா? Next problem. Find the bilinear transformation which maps 1, I, -1 respectively onto the points W equal I, 0, minus I. அதுக்கு நேம் தரணும் Z1, Z2, Z3, அடுத்தது W1, W2, W3. கேபிட்டல் ஏவுக்கான ஃபார்முலா W2 minus W3 by W2 minus W1. W2 வந்து 0, W2 னுடைய மதிப்பு வந்து 0, W3 னுடைய மதிப்பு -I. -W3 போது அது வந்து +I வந்து மாறும். அடுத்தது W2 வந்து 0, -W1. W1 னுடைய மதிப்பு வந்து I. அதனால -I. அப்போ +I divided by -I equal -1. எப்படின்னா I கை வந்து கேன்சல் ஆகும், -1 வந்து ஆன்சர். அடுத்தது கேபிட்டல் B. Z2 னுடைய மதிப்பு வந்து I, minus Z3 னுடைய மதிப்பு வந்து -1. அப்போ -Z3. இது Z3 னுடைய மதிப்பு -1னா -Z3. ஆன்சர் வந்து +1. அந்த +1. அடுத்து Z2 னுடைய மதிப்பு வந்து I, Z1 னுடைய மதிப்பு வந்து 1. I plus 1 divided by I minus 1 ஆன்சர் வந்து -I. இது போன இந்த இன்ஃபினிட்டி ப்ராப்ளம் I plus 1 by I minus 1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணலாம்? I minus 1 என்னுடைய கான்ஜுகேட்டால மேலே கீழே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ I plus 1 whole square by A minus B, A plus B, A square minus B square. இதை A plus B whole square ஃபார்முலா A square plus 2AB plus B square. I square உடைய இந்த I square உடைய வேல்யூ வந்து -1. -1 plus 2I plus 1. -1க்கும் +1க்கும் கேன்சல் ஆகும். 2I divided by -2, 2க்கு 2 கேன்சல், ஆன்சர் வந்து -I. அடுத்தது ஸ்மால் a. ஸ்மால் a உடைய மதிப்பு A into W1 minus B into W3. வேல்யூ நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. ஆன்சர் வந்து -I plus 1 வந்து கிடைக்கும். -I plus 1. அடுத்தது ஸ்மால் b. B into W3 Z1 minus A into W1 Z3. வேல்யூஸ் எடுத்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கேபிட்டல் B னுடைய மதிப்பு வந்து -I, W3 னுடைய மதிப்பு -I, Z1 மதிப்பு 1. மைனஸ் கேபிட்டல் A னுடைய மதிப்பு வந்து -1, W1 னுடைய மதிப்பு I, Z3 மதிப்பு -1. -I பெருக்குனீங்கன்னா ஆன்சர் என்ன? -I into -I. I ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் வந்து பிளஸ், I into I வந்து I ஸ்கொயர். I ஸ்கொயருடைய மதிப்பு வந்து -1. அடுத்தது 3 டைம்ஸ் மைனஸ் வந்திருக்கா, 3 டைம் மைனஸ் பெருக்குனீங்கன்னா -I. -1 -I. C. கேபிட்டல் A minus B -1 minus of -I -1 plus I வந்து கிடைக்கும். small d capital B into Z1 minus A into Z3. இதனுடைய வேல்யூ வந்து -I -1. டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் B Z1 minus A Z3 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்து கிடைச்சிடும். -I -1. இதெல்லாம் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதை ஒன்றும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லை ஆன்சரை வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட விட்டுடலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்மால் இதை டிவைட் பண்ணணும். இதை வெளியெடுங்க. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியெடுக்கணும். எப்படி வெளியெடுக்கிறதுனா -1 -I minus I plus 1 divided by
minus 1 minus I into Z plus 1. The whole thing divided by minus 1 minus I minus 1 plus I whole thing divided by minus 1 minus I into Z plus 1. இப்போ நீங்கள் இந்த வெளியே எடுத்தது சரியானது எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது? இதை எடுத்து உள்ளே பெருக்குன்னா minus 1 minus I கேன்சல் ஆகிட்டு திருப்பணும் minus I plus 1 Z ஆன்சர் கிடைக்கும். minus 1 minus I எப்படி 1 into minus 1 minus I னுடைய மதிப்பு வந்து minus 1 minus I வரும். சிமிலர்லி இந்த இடத்துல minus 1 minus I உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணணும். minus 1 minus I கேன்சல் ஆகும். பழைய ஃபார்ம் minus 1 plus IZ இது வந்து கிடைக்கும். minus 1 minus I உள்ள பெருக்கும்போது minus 1 minus I திருப்பணும் அப்போ பழைய ஃபார்ம் ரிட்டர்ன் ஆகும். இப்போ எதுக்காக இதை வெளியே எடுத்துன்னா இது ரெண்டுத்தையும் வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். சரியா? அப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் வந்து கிடைக்கும். minus I plus 1 minus 1 minus I Z into Z plus 1 minus 1 plus I divided by minus 1 minus I into Z plus 1. இப்போ இதனுடைய வேல்யூ minus I plus 1 divided by minus I minus 1. இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். அதை எழுதிட்டு இப்போ இன்ட்டு இதனுடைய கான்ஜுகேட் minus I minus 1 உடைய கான்ஜுகேட் வந்து minus I plus 1 minus I plus 1. இப்போ பெருக்குனீங்கன்னா minus I plus 1 whole square minus I whole square. இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, minus I ஸ்கொயருடைய மதிப்பு plus 1. ஆனால் இதுவே minus I whole ஸ்கொயருடைய மதிப்பு என்னன்னு சொல்ல முடியுமா? minus I ஸ்கொயருடைய மதிப்பு 1 minus I whole ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ் மாறும். ஐயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா I ஸ்கொயர். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ், ஐயை ஸ்கொயர் பண்ணும்போது I ஸ்கொயருடைய வேல்யூ வந்து minus 1. அப்போ இந்த கிளாரிட்டி வந்து இருக்கணும். மைனஸ் I ஸ்கொயருடைய மதிப்பு 1, ஆனால் minus I தான் ஹோல் ஸ்கொயர், அதனுடைய வேல்யூ வந்து minus 1. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல minus I ஹோல் ஸ்கொயர் என்ன A ஸ்கொயர் minus 2AB, அதாவது plus 2ABன்னு வருது. ஏனுடைய மதிப்பு minus I இருக்கிறதுனால minus 2Iன்னு வருது. plus B ஸ்கொயர் 1 ஸ்கொயர். கீழே அதே minus I ஸ்கொயருடைய மதிப்பு வந்து என்ன தான் எழுதணும்? minus 1 plus 1ன்னு எழுதுனீங்கன்னா கணக்கே தப்பாயிடும். அப்போ அடுத்தது இந்த இடத்துல minus 1 ஸ்கொயர் minus 1 minus 2 cancel, minus 2 cancel, ஆன்சர் வந்து plus I. இப்போ இது plus I னா இப்போ இதை ஏன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஆன்சர் வந்து minus 1 plus I by minus 1 minus I. இதில் இருந்து மைனஸை காமனாக வெளியெடுங்க. ஒரு செட்டில் இருந்து மைனஸை நீங்கள் வெளியெடுக்கும் போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் மாறும். அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், இந்த ப்ளஸ் ஐ வந்து மைனஸ் ஐயாகவும் மாறும். The whole thing divided by minus 1 minus I, which is none other than எதனுடைய வேல்யூ? 1 minus I divided by minus 1 minus I. இதை டிவைட் பண்ணிங்கன்னா இப்போதான் கொண்டு வரதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் வந்து என்ன? மைனஸ் ஐ. அப்போ அதனுடைய வேல்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. எதில் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணது வந்து எடுத்துக்கலாம். which is just the opposite of the மேலே இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய minus I plus 1 divided by minus I minus 1 உடைய வேல்யூ. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுறாங்கன்னா IZ plus 1 minus IZ plus 1. இது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இது மாதிரி இந்த டிவிஷன் பண்ணுறது நல்லா தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. இல்லைன்னா ஆன்சர் என்ன பண்ணலாம்? யூ கேன் லீவ் அட் திஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து ஆன்சர் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமான கால்குலேஷனும் இல்லை. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துடணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எந்த டேர்ம்? minus 1 minus I நியூமரேட்டரில் வெளியே எடுக்கணும், டினாமினேட்டரில் வெளியே எடுக்கணும், அது கேன்சல் பண்ணணும். அடுத்தது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், டிவிஷன் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். ஒன்று ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து இன்ஃபினிட்டி வந்து இன்வால்வ் ஆகிறது. இது வந்து மெத்தட் 1. ஏன்னா டொமைனில் என்ன வந்திருக்குன்னா 0 1 இன்ஃபினிட்டி. டொமைனில் வந்து இன்ஃபினிட்டி வந்திருக்கு, கோடொமைனில் வரல.
இன்ஃபினிட்டி எந்த டேர்ம் Z3 வந்திருக்கு. அப்போ Z3 டேர்ம் விட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் வருதான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2க்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். எந்த இடத்துலையும் இன்ஃபினிட்டி இன்வால்வ் ஆகாத டைப் 1i-1 எதுக்கு மேப் ஆகுதுன்னா 2i-2. அதுக்கான ஆன்சர் இது. சரி, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். Thank you so much for your listening and have a great time.